السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான சில துஆக்களையும் சலவாத்துகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம். ஜும்ஆவுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் முதலாவதாக வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓத வேண்டிய சலவாத்துல் இப்ராஹிமியா என்று கூறக்கூடிய நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய இந்த ஸலவாத், இதனை ஓதிவிட்டு அதன் பின்னால் பாவ மன்னிப்புக்காக கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆ, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிடில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுகின்றோம் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. அதே போன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய சுப்ஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன், சுப்ஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன். யா அல்லாஹ், நீ மிக பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், மேலும் உன்னை விசுவாசிப்போரில் நான் முதன்மையானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த இரண்டு துஆவையும் ஓதுவோம். பாவ மன்னிப்புக்காக கேட்கப்படக்கூடிய மிகச்சிறந்த துஆ. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோமோ, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான். சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.